சுவிசேஷ புத்தகம் 11ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை கூட வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்து அவன் கால்களும் கைகளும் பிரேத சேலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சேலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். அவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். என்ன காரியம்? எதுக்கு இது கட்டவிழ்த்து விடுங்கள் என்று சொன்னா? கட்டு என்று சொன்னா என்ன காரியத்தை குறிக்கிறது? ஒரு கட்டு என்று சொன்னா உங்களுக்கு தெரிந்த வரைக்கும் எப்படி இருக்கலாம் பாருங்க. ஒரு ஆடை கட்டுவதற்கு கயிறு பயன்படுத்துகிறது, அது ஒரு கட்டி வைக்கிறதா இருக்கிறது. ஒரு மாடை கட்டுவதற்கு ஒரு கட்டி வைக்கிறதுக்கு ஒரு கட்டை இருக்கிறது. அதை விட பெரிய மிருகங்கள் இருக்குமானால் அது இரும்பு சங்கிலிகளிலே கட்டுவார்கள். இது போல சில கயிறினாலே கட்டப்படுகிற கட்டுகளும் இருக்கிறது, சங்கிலியினாலே கட்டப்படுகிற கட்டுகளும் இருக்கிறது, ஆவியிலே கட்டப்படுகிற கட்டுகளும் இருக்கிறது, பிசாசினாலே கட்டப்படுகிற கட்டுகளும் இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு மிருகத்துக்கு ஏற்றபடி, ஒவ்வொரு மனுஷனுக்கு ஏற்றபடி, ஒவ்வொரு வாகனத்துக்கு ஏற்றபடி, அது தொலையாதபடி, அது ஓடாதபடி, அது இருக்கிற இடத்துல இருக்கும்படிக்கு, பாதுகாக்கும்படிக்கு, இது போலெல்லாம் இப்படிப்பட்ட கட்டுகள் இருக்கிறது. சில கட்டுகள் என்று சொன்னா விலங்குகளும் சொல்லலாம், விலங்கு கைகளிலே போடப்பட்டது போல இருக்கும். இது போல காரியம் இருக்கிறது. ஆனா அங்க என்ன சம்பவம் நடக்குதுன்னு சொன்னா, இயேசு வெகு தூரம் போயிருக்கிறார். இயேசு வருகிறார். இந்த மாதிரி உன்னுடைய நண்பன் லாசரு மரிச்சு போயிட்டாரு என்ன என்று சொல்லி 4 நாள் ஆயிடுச்சே நாருமே என்று சொல்லி எங்க வச்சிருக்கன்னு சொல்லி இயேசு அழுது அந்த இடத்துக்கு கல்லறையின் அருகிலே வந்து அவர் கண்ணீர் விட்டு லாசருவே வெளியே வா என்று சொன்ன பின்னாடி அவன் குதித்து அவன் வெளியே வந்து ஏன்னு சொன்னால் சீலையால் சுத்தப்பட்டு அப்படிப்பட்ட கட்டு போடப்பட்டு இருக்கிறபடினாலே அவன் வெளியே வந்த பிறகு அவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். அவர்கள் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. 42 வாசிக்க கேட்கலாம். நீர் இப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். கால்களும் கைகளும் சேலைகளினால் கட்டப்பட்டு இருந்தது. அவன் முகமும் சேலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, இதே போல உன் வாழ்க்கையிலே வருமானத்தில் கட்டப்பட்டு இருக்கிறாயோ, இல்ல பில்லி சூனியத்தினால கட்டப்பட்டு இருக்கிறாயோ, இல்ல சோம்பலின் ஆவியினால் கட்டப்பட்டு இருக்கிறாயோ, தேவனுக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு ஏதோ மூர்க்கத்தினால் கட்டப்பட்டு இருக்கிறாயோ, நீ உன் வாழ்க்கையில வளர்ச்சி இல்லாத கட்டப்பட்டு இருக்கிறாயோ, நீ எதுல சங்கிலியால் கட்டப்பட்டு இருக்கிறாயோ, கயிறினால் கட்டப்பட்டு இருக்கிறாயோ, இல்ல எதுல கட்டப்பட்டு இருந்தாலும் சொல்லுகிறேன், எந்த பில்லி சூனியத்தினாலும் மந்திரத்தினாலும் ஏவனால கட்டப்பட்டு இருக்கிறாயோ, இன்றைக்கு இயேசு லாசருவே வெளியே வா என்று சொன்னபடியே இங்க இருக்கிற என் மகளே நீ எழுந்து வெளியே வா, என் மகனே நீ வெளியே வா என்று அழைக்கப்படு. நீ இப்பொழுது அந்த பிரச்சனையை விட்டு அந்த போராட்டத்தை விட்டு நீ வெளியே வருவாய் என்று சொன்னார். லாசரு நீண்ட நாட்களாய் சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு சாட்சியாய் வாழ்ந்தது போல மீத இருக்கிற நாட்கள் உன்னை பரிசுத்தத்தோடு ஐஸ்வர்யத்தோடு ஆசீர்வாதத்தோடு வைக்க தேவன் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். கரங்களை தட்டி ஒரு அழைப்பு சொல்லுவோமாக. இன்றைக்கு பேசுகிறார். அப்ப யார் யார் மனரீதியாய் குழப்பத்தினாலே சிந்தையிலே போடப்பட்ட கட்டுகள் இருக்கலாம், காலிலே போடப்பட்ட கட்டுகளா, இருக்கிற இடத்தை விற்க முடியாத அவதிப்படலாம், இருக்கிற இடத்தை வாங்க முடியாத அவதி இருக்கலாம், ஒரு காரியத்தை செய்ய முடியாத அவதிப்பட்டிருக்கலாம், எல்லாம் கண்ணுக்கு தெரியாத கட்டுகளா இருக்கலாம். கண்ணுக்கு தெரிஞ்சு கையில போட்டப்பட்டிருந்தா ஒரு கட்டு சொல்லலாம், ஆனா கண்ணுக்கே தெரியாது இருந்தா ஹல்லேலூயா. கண்ணுக்கே தெரியாத காரியங்கள் பல காரியங்கள் இந்த பூமியில உண்டு. அது தேவத்தாலும் கூடுது, பிசாசினாலும் செய்யப்படுகிறது. நீங்கள் எதில் அகப்பட்டு இருக்கிறீர்கள் என்றுதான் காரியம். பாருங்க, லாசருவே எடுத்து வெளியே வா என்று சொல்லும் பொழுதே நீ வெளியே வந்தா தம்முடைய தூதர்களை கொண்டு தம்முடைய ஊழியக்காரர்களை கொண்டு அவர் கட்டவிழ்க்க வல்லவராய் இருக்கிறார். தம்முடைய தூதர்களை அனுப்பினபடினாலே, தம்முடைய ஊழியக்காரனை அனுப்பினபடினாலே உன்னை பார்த்து இயேசு மகளே மகனே நீ அந்த பிரேத குழியை விட்டு, நீ அந்த கல்லறை விட்டு நீ எழுந்து வெளியே வா, நீ வெளியே வா, பிசாசின் ராஜ்யத்தை பொல்லாத காரியத்தை விட்டு வெளியே வா என்று சொல்லும் பொழுதே நீ வெளியே வருவாய் என்று சொன்னார். இன்றைக்கு நீ வீட்டுக்கு போகும் பொழுது கட்டவிழ்க்கப்பட்டு விடுதலையோடு போவாய் என்று மட்டும் நீ விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா.
வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது மரியாள் வந்திருந்து இயேசு செய்தவர்களை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். நடக்கும் பொழுது இப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவர்களாய் மாறினார்கள். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் இருப்பதை சொன்னார். பல அற்புதத்தின் காரியங்களை தேவன் செய்ய வல்லவராய் இருக்கிறார். பாருங்க, சங்கீதங்களின் புஸ்தகத்திலே சங்கீதக்காரனை கொண்டு பல காரியங்களை குறித்து தேவன் பேசுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 116 சங்கீதம் 16 கூட வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 116 சங்கீதம் 16 சொல்லப்பட்ட காரியங்களை வாசிக்க கேட்கலாம். கர்த்தாவே, நான் உமது அடியேன், நான் உமது அடியாளின் புத்திரனும் உமது ஊழியக்காரனுமாய் இருக்கிறேன். என் கட்டுகளை அவிழ்த்து விட்டீர், என்னை கட்டுகளை அவிழ்த்து விட்டீர். கத்தி வரல சொல்லுவாங்க. பாருங்க, நீங்க தாவீதாய் இருக்கட்டும், இது பெரிய ராஜாவா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி, சில நேரத்தில் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அவங்களை ஆட்டி படைத்து கட்டி வைக்கிற சூழ்நிலை தாங்களே நியமித்துக் கொள்ளுகிறார்கள். இன்றைக்கு நீங்கள் எந்தெந்த வார்த்தை பேசினதுனாலோ, எங்கெங்க போகக்கூடாத இடத்துல போனதுனாலோ, செய்யக்கூடாத காரியம் செய்ததுனாலோ, இதுக்கு முன்பு செய்ததுனாலோ, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் அது விளைவா இருக்கலாம். இன்றைக்கு இயேசு சொல்லுகிறார், அந்த கட்டுகளை அவிழ்த்து உன்னை விடுவிக்க, ஹல்லேலூயா, அந்த கட்டிலிருந்து அவிழ்த்து இன்னைக்கு விடுவிக்க தேவன் தம்முடைய சேனைகளோடு இறங்கி வந்திருக்கிறபடியாலே இனிமே இங்கு விடுதலை தான். ஹல்லேலூயா, இன்றைக்கு கட்டை அவிழ்க்க போகிறார். எனக்கு ஏற்கனவே இந்த கூட்டம் ஆரம்பிக்க வேண்டும் என்று ஐயா சொல்லியிருந்த முன்னாடியே நான் ஜெபிக்கும் பொழுதே ஒரு காரியத்தை மட்டும் எனக்கு காண்பித்தார். என்னன்னா, ஒவ்வொரு சபைக்கு நான் போகும் பொழுது ஒவ்வொரு காரியத்தை எனக்கு தேவன் வழக்கமாய் காட்டுகிறது உண்டு. ஆனா நம்ம சபைக்கு மட்டும் ஒரு வித்தியாசமா இருந்தது. எப்படி அது இருக்குதுன்னா, நீங்க பாருங்களேன், ஒரு கஷ்டப்பட்டு, ஒரு வருத்தப்பட்டு, ஒரு மன துயரத்தோடு இந்த சபைக்கு வராங்க. இங்க வந்து கஷ்டப்பட்டு தான் வராங்க. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கே புரியல, நமக்கு எப்படி வேலை வந்தது, நமக்கு எப்படி வாகனம் வந்தது, நமக்கு எப்படி சொந்த வீடு வந்து சொல்லிட்டு இந்த சபையில இருக்கிறவங்க இந்த ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், செழுமை, கொழுமையில கேள்விப்பட்டுக்கிறீங்களா? இந்த சபைக்கு இருக்கிறாங்க. சபைக்கு வரவங்க எல்லாம் பாலிஷ் ஆயிடுவாங்க. வரும்போது எப்படியோ இங்க வந்தாலும் அவங்க உடைகள் மாறிடும், பேச்சுகள் மாறிடும். அவங்க அப்பத்துக்கு இருந்து தெரிகிறதே கிடையாது. இங்க வந்தாலும் சரி, அந்த ஆசீர்வாதம் அவங்க மேல் தங்கி இருக்கும். நான் பெரும்பாலும் எங்கேயுமே நான் ஆசீர்வாதத்தை குறித்து நான் பேசவே மாட்டேன். எனக்கு அது வராது. ஆனா தேவன் எனக்கு வெளிப்படுத்துறதை, தேவன் எனக்கு சொன்னதை, தேவனுக்கு கண்ணாடி காண்பித்ததை நான் சொல்றேன். இங்க கட்டு தடுமாறி வேற வழி இல்லாத, அடுத்த வேற சோற்றுக்கு வழி இல்லாத வரவங்க கூட இங்க உள்ள கால் வச்சாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களை அறியாது எப்படி வேலை வந்தது, எப்படி நமக்கு பணம் வந்தது, எப்படி அவனுக்கே புரியாது. கர்த்தர் அப்படி செழிமையா இருப்பாரு. ஆசிரியப்பட்ட சபை, ஆசிரியப்பட்ட ஜனம், இங்க இருக்கிறவங்களும், இங்க சேர்க்கிறவங்களும், இங்க வாழ்கிறவங்க எல்லாருமே கர்த்தரை கொழுமையினால, செழுமையினால வைப்பாங்க. ஏன்னா நான் பார்த்தேன், அப்படி ஆடுகள் எல்லாம் ஒட்டி போய் அதுக்கு தீனி கிடைக்காத வறட்சியான இடத்துல இருக்கும்போது அந்த இடம் இல்லாத இருக்குது, அது தரையெல்லாம் வெளிப்பட்டு இருக்கிறது. ஆனா அந்த ஆடு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ம எல்லைக்குள் வரும் பொழுது மட்டும் இங்க பச்சை பசேல்னு தண்ணீரும் இருக்கிறதால இங்கே தங்கி எங்கேயும் போகாத கொழுமையோடு இருக்கிறது. அந்த பக்கமே போக மாட்டேது, இங்கே தங்கி இருக்கிறதை பார்க்க தரிசனத்துல நான் சொல்லுகிறேன். கர்த்தர் கொழுமையினால வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட தரித்திரத்திலோ, அப்படிப்பட்ட குடும்பத்திலோ, அப்படிப்பட்ட துயரத்திலோ, நீ தரித்திரத்திலே கட்டில இருக்கிறாயோ, நீ கஷ்டத்தில் இருக்கிறாயோ, கண்ணீர் இருக்கிறோ, வேதனை இருக்கிறோ, துன்பத்தில் துயரத்தில் இருக்கிறாயோ, அதிலிருந்து வெளியே வர முடியாத என்னை சங்கிலி போட்டு கட்டி வச்சுக்கிறேன், இங்கிருந்து போட முடியலையே, என்னை தாப்பாடு போட்டு பூட்டி வச்சுக்கிறேன், என்ன வெளியே போக முடியுது. கட்டப்படுத்தி, உன்னை கட்டுப்படுத்தி, கட்டு போட்டு உன்னை கட்டி வச்சு இருக்கிற எல்லா காரியமும் இன்றைக்கு இயேசு உன்னை எப்படி லாசருவே அவனை வெளியே பாய்ந்து சொன்னதுபடியே அதே போல கட்டவிழ்த்து விடுங்கள் சொன்னது போல உங்களை கர்த்தர் இன்றைக்கு கட்டவிழ்க்க வல்லவராய். நீங்கள் விட்டுக் கொடுக்கும் பொழுது நீங்கள் ஏன்னா இயேசு யாரை நேசிக்கிறாரோ அவங்க இருக்கிற இடத்துல அவரே தேடி வருவார். லாசரு அங்க அடக்கம் பண்ணி வச்ச நான் வந்தார். ஆனால் இயேசு இன்னைக்கு உண்மையும் நேசிக்கிறார், இந்த சபையை நேசிக்கிறார், சபை மக்களை நேசிக்கிறார். உன் பக்கத்துல இயேசு வருவார். இன்னும் கொஞ்ச நேரம்
கொஞ்ச நேரம் பாரு, உன் பக்கத்தில் வருவார். ஹalleluya. உன்னையும் வெளியே வாய மகளே மகன் என்று சொல்வார். ஹalleluya. வாசிக்கிற அந்த வசனத்தை கூட கர்த்தாவே கர்த்தாவே நான் உமது அடியே நான் உமது அடியாளின் புத்திரனும் உமது ஊழியக்காரனுமாய் இருக்கிறேன். ஊழியக்காரனுமாய் இருக்கிறேன். என் கட்டுகளை அவிழ்த்து விட்டீர். ஹalleluya. பாருங்க, அவர் அப்பேற்பட்ட ஒரு சங்கீதக்காரன், ஒரு ராஜாவும் ஒரு அரசனாவும் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அவருக்கும் சில போராட்டங்கள், சில நிந்தைகள், சில அவமானமான காரியங்கள் கர்த்தர் அவர் கட்டையும் அவிழ்த்து விட்டேர் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்ப நமக்கெல்லாம் ஏமாத்துறோம். நீங்க வாசிக்கிற சங்கீதங்களின் புஸ்தகம் 105ஆம் சங்கீதம் 20 கூட, சங்கீதங்களின் புஸ்தகம் 105ஆம் சங்கீதம் 20 கூட வாசிக்க கேட்கலாம். ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னார். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினார். மறுபடியும் வசந்த வாசி. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னார். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினார். தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும் தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும் அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியும் ஆக்கினார். அப்பொழுது இஸ்ரவேலன் எகிப்திற்கு வந்தான். யாக்கோபு காமின் தேசத்திலே பசியா இருந்தான். என்ன காரியம் இருக்குன்னு சொன்னா பாருங்க, இதுல என்ன காரியம் நடக்குதுன்னு சொன்னா யோசேப்பை குறித்துதானே. பாருங்க, யோசேப்பை குறித்து இந்த சங்கீதங்களை வாசிங்கன்னா நீங்க தொடர்ந்து அப்படியே அந்த யோசேப்புடைய தகப்பனார், யாக்கோபுடைய தகப்பனார் என்று சொல்லப்படுகிற அப்படியே ஆபிரகாம் வம்சத்திலிருந்து அப்படியே தொடர்ந்து வருகிற காரியத்தை நம்ம பார்க்கலாம். என்ன காரியம் நடக்குது? தேவன் ஒரு இந்த தேசத்தை கொடுப்பேன், உங்களை ஆசீர்வதிப்பேன், உங்களை நன்மையினால் வைப்பேன், உனக்கு அதை தருவேன், இதை தருவேன் என்று சொல்லி வாக்குரைத்த ஒவ்வொரு காரியத்தையுமே ஆபிரகாம் சொன்னார், பிறகு ஈசாக்குக்கு சொன்னார், யாக்கோபுக்கு சொன்னார். அப்படியே அது கடைசியாக வந்து இஸ்ரவேலர்களுக்கு வந்து அந்த எபிரேய மக்களுக்கு வந்து பலித்து கானான் தேசத்தை கிடைத்தது போல பாருங்க எப்பேற்பட்ட காரியம் நடக்கிறது. யோசேப்புக்கு தேவன் தரிசனத்திலும் சொப்பனத்திலும் வெளிப்பட்டார் என்ற காரியத்துக்கு அவருடைய சகோதரர்களே குழியில தள்ளும்படிக்கு காரியம் நடந்தது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆனால் தள்ளிட்டு இறுதியிலே எகிப்திலே அவர் போய் அடைக்கலம் புகுந்ததும் உங்களுக்கு தெரியும். எகிப்திலே சாதாரணமா வைக்கப்படவில்லை. எகிப்திலே அவரை சங்கிலினாலும் எகிப்திலே கட்டு போடப்பட்ட கட்டினாலும் அவர் கட்டப்பட்டு இருந்தவரை போல வாழ்ந்து கொண்டிருந்தார். நான் சொல்லுகிறேன், அப்படி ஒருத்தன் பரிசுத்தமாகவும் ஒருத்தன் நீதியாய் வாழும் பொழுது கூட சில நேரத்தில் தேவன் நம்மை சோதிக்கும்படிக்கு, அந்த விசுவாசத்தை கூர்படுத்தும்படிக்கு, அந்த பாருங்க அந்த வைரத்தை தீட்டும் பொழுது அது விலை உயர்ந்ததாய் வருகிறது போல அவங்களை தீட்டி அவங்களை பல என்று மின்ன செய்யும்படிக்காக தேவன் சில காரியத்திலே ஒப்பு கொடுக்கிறது. சொல்லுகிற காரியம் நிறைவேறும் வரைக்கும் அப்படிப்பட்ட காரியம் நடக்கும் பொழுது கொஞ்ச நாளைக்கு அப்படி கட்டுகள்னாலே அவங்க அவஸ்தைப்படும்படிக்கு ஒரு சில சூழ்நிலைகள் வருகிற காரியம் இருக்கிறது. ஆனாலும் இறுதியில் என்ன நடந்தது? சொப்பனக்காரன் சொப்பனத்தை அறிவித்து சொன்ன பிறகு ராஜாவுக்கு அடுத்தபடியாய் மாறி யாரு அவனை தள்ளப்பட்ட இடத்துல விட்டார்களோ அவர்களே வந்து தஞ்சம் போகும் வழக்கு தேவன் செய்தது போல இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய பிள்ளையே, நீ யாரை நம்பி போய் நீ இன்றைக்கு வந்து கட்டப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம். யார் பேச்சோ கேட்டு போயிருக்கலாம். தேவனுடைய பேச்சை கேட்காம யார் பின்னாலேயே போயிருக்கலாம். இன்றைக்கு ஐயோ நான் மாட்டிக்கொண்டு அவஸ்தைப்படுகிறேன், இன்னைக்கு நான் கொடுக்காம இருந்தா எனக்கு இன்னைக்கு இந்த பொருள் இருந்திருக்குமே, இன்னைக்கு தேவையில்லாத கொடுத்தனால ஒரு வார்த்தை நான் சொன்னதால இன்னைக்கு நான் போட்ட ஒரு கையத்தினால இன்னைக்கு நான் மாட்டி இன்னைக்கு எதுவுமே எனக்கு வர முடியாத கஷ்டப்படுறேன் என்று சொல்லுகிற சூழ்நிலையில் இருக்கிற உன்னையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். தயவு செய்து சொல்லுகிறேன், அதில் இருக்கிற கட்டுகள் எல்லாத்தையும் வெளியே விட்டு அந்த கையேற்ற பிரச்சனைகளையும் கர்த்தர் வெளியே விட்டு வார்த்தை ஜாமீன் நின்னதுக்கு உன்னை வெளியே விட்டு கர்த்தர் எல்லாத்திலும் உன்னை கட்டவிழ்க்க இன்னைக்கு வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த இடத்துல கட்டப்பட்டு எந்த இடத்துல யோசேப்பு கட்டப்பட்டவராய் இருந்தாரோ அதே இடத்துல கர்த்தர் ராஜாவுக்கு அடுத்தபடியா வைத்த தேவன். கரங்களை தட்டி வரல சொல்லுவாங்க. 2 வருஷம் முன்னாடி 18 வருஷம் அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவனுடைய பிராணம் இரும்பிலே அடைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னார். கரங்களை தட்டி வரல சொல்லுவாங்க. நேரம் வரும் இன்னைக்கு வந்திருக்கிறது. வரைக்கும் யோசேப்பை போல கட்டப்பட்டு ஒண்ணுமே செய்ய யோசேப்பு எதுவும் செய்யாத கட்டப்பட்டு ஏசப்பா கிட்ட இருந்து வார்த்தை பேசி இது வரைக்கும் கட்டப்பட்டு உள்ளே இருக்கிறதை போல
இருக்கிற சகோதர சகோதரியே, இன்றைக்கு ராஜா இயேசு ராஜா உனக்கு ஆள் அனுப்பி இன்றைக்கு கட்ட அவிழ்த்து விட போகிறார். தரித்திரத்தின் கட்டு அவிழ்ந்து ஓட போகிறது. பிசாசின் கட்டுகள், சூனியத்தின் கட்டுகள், ஏவலின் கட்டுகள், மந்திர சூனியத்தின் கட்டுகள் அவிழ்ந்து ஓட போகுது. எல்லா சோம்பலின் கட்டுகள் அவிழ்ந்து ஓட போகுது. எல்லாத்திலும் விடுதலையோடு, எல்லாத்திலும் சுகத்தோடு, பெரிய சந்தோஷத்தோடு நீ வாழ போகிறபடினால் உற்சாகத்தோட கரம் தட்டி இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த வரலாறு முழுவதும், அந்த சங்கீதம் முழுவதிலுமே அழகா தெளிவாய் அதை முழுக்க இருக்கிற காரியத்தை அப்படியே சின்ன சின்ன காரியமாய் சீக்கிரமாய் புரியும்படி எழுதி வைத்திருக்கிறார். நான் சொல்லுகிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, யாரா இருந்தாலும் சரி, யோசேப்பா இருந்தாலும் சரி, தாவீதா இருந்தாலும் சரி, லாசருவா இருந்தாலும் சரி, தேவனுடைய மகிமை காணும்படிக்கு ஒரு சில நேரத்துல சிலருக்கு கட்டப்படுகிற சூழ்நிலை வருகிறது. அதுவும் நம்மளாலே நமக்கு வருகிறது. ஆனாலும் தேவன் நம்ம மேல் இறக்க வைக்கிறதுனாலே நம்மளை அதிலிருந்து விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மளை அதிலிருந்து விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். கரகம் தட்டி ஒரு நம்மளை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மளை விடுவித்து அதில் மீட்டு நமக்கு பெரிய நன்மைகளை செய்ய தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. வாசிக்க கேட்க யோபுவின் புஸ்தகம், நன்றி ஆண்டவரே, யோபுவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். யோபுவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை கூட வாசிக்க கேட்கலாம். அவர் ராஜாக்களை கட்டுகளை அவிழ்த்து, அதுதான் சொல்லுகிறேன் பாருங்க, ராஜாவையும் அவருக்கு கட்டவும் முடியும், ராஜாக்களுடைய கட்ட அவிழ்க்கவும் முடியும், மந்திரிகளுடைய கட்டவும் முடியும், மந்திரிகள் கட்ட அவிழ்க்கவும் முடியும். அப்ப சாதாரண பாமர மக்களுடைய இருதயத்தின் கட்டுகளையும் இல்ல இப்படிப்பட்ட காரியம் செய்ய முடியுமா முடியாதா? தேவனால் நீங்க வந்திருக்கிற எல்லாருடைய கட்டுகளையும் அவிழ்க்க முடியும். நீங்கள் விசுவாசித்தா வாசிக்க கேட்கலாம். வாசிப்பா. அவர் ராஜாக்களின் கட்டுகளை அவிழ்த்து அவர்கள் இடுப்பின் இடுப்புகளை கச்சை கட்டுகிறார். அவர் மந்திரிகளை சிறைப்பிடித்து கொண்டு போய் பலவான்களை கவிழ்த்து போடுகிறார். கரங்களை தட்டி வரல தொடர்ந்து வாசினா பெரிய பெரிய ஆட்களை கீழே இறக்குறது போலும், சின்ன சின்ன ஆட்களை மேலே ஏற்றுறது போலும். அவரால முடியாத காரியம் ஒண்ணும் இல்லைன்றத போய் நீங்க தொடர்ந்து வாசிங்க வரும். அவரால முடியாதது ஒண்ணுமே கிடையாது. அவர் யார வேணாலும் புழுதியிலிருந்து இருக்கிறவங்க மேல தூக்குவார், மேல இருக்கிறவங்க கீழே இறக்குவார், கீழே இருக்கிறவங்க மேல ஏற்றுவார், இல்லாதவங்க கொடுப்பார், இருக்கிறவங்க எடுப்பார். என்ன வேணா செய்ய முடியும். நம்ம கிட்ட செய்யக்கூடாது, விசுவாசம் இருக்கணும், அவர் மேல நம்பிக்கை இருக்கணும், நமக்கு ஒழுங்கா இருக்கணும், ஒழுங்கா ஜெபிக்கணும், ஒழுங்கா வேதத்தை வாசிக்கணும், ஒழுங்கா சபைக்கு வரணும், ஒழுங்கா ஊழியக்கார பேச்சை கேட்டு நடக்கணும். இந்த 4 விஷயத்தையும் ஒரு சபைக்கு வர விசுவாசியோ இல்ல உடன் ஊழியராக இந்த சபைக்கு இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, இந்த 4 காரியம் ஒருத்தர் கரெக்டா செய்வார்னு சொன்னா அவர் யாராலும் உயர்த்ததான் பண்ணுவார். அவர் இறங்கப்படுகிறதே இல்லையே. அவருக்கு எப்பேற்பட்ட யானை கட்ட சங்கிலில கட்டப்பட்டாலும் சரி அவரை கட்டவே முடியாது. ஆவியை எப்படி கட்ட முடியும்? ஏனையோட கட்டிடலாம், மாம்சமா இருக்கிறது. ஆவியில் இருப்பீங்க நீங்க. தேவனுடைய ஆவியிலும் அக்கினில இருக்கிற எந்த மனுஷனோ எந்த பொல்லாத பிசாசோ எந்த காரியத்திலிருந்து கட்ட முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்க. நரகத்தட்டி வரையில சொல்லுவோம். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனங்களை வாசிக்க கேட்கலாம். தேவன் அவருடைய மரண உபாதிகளின், நல்லா கேளுங்க, ஏன் இந்த இயேசு இப்பதான் பாயிண்டிங்க வர போற பாருங்க. இதுக்கு முன்னாடி தாவீது கட்டப்பட்டவராக தேவனே என்னை விடுவித்தீர், தேவனே என்னை காப்பாற்றினீர், தேவனே எனக்கு நன்மை செய்துன்னு சொல்லுகிறது சங்கீதம் ஃபுல்லா நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். என்னை காப்பாற்றினீர், என் ஆத்மா மீட்டீர், பள்ளத்தாக்கில் இருந்து என்னை எல்லாத்திலும் என்னை வெளிப்படுத்தி என்னை காப்பாற்றி வந்தீர் என்று நான் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன், உங்களுக்கு நான் பொறுத்தனை செய்கிறேன், நான் அப்படியே செய்கிறேன் என்றதெல்லாம் சங்கீத புஸ்தகத்துல அவர் இருக்குது. அவர் சொல்லுகிறாரு பாருங்க. யோபு குறித்து உங்களுக்கு தெரியும், யோசேப்புடைய காலகட்டத்தில் அவருக்கு நடந்த காரியத்தை உங்களுக்கு தெரியும், உயர்த்துறது எப்படி என்று உங்களுக்கு தெரியும், எல்லாம் பாடுபட்டு வந்தது எப்படின்னு தெரியும், லாசருவின் காலகட்டத்தில் லாசருடைய காரியங்களும் உங்களுக்கு தெரியும். ஆனா இவ்வளவு காரியங்கள் நடந்திருக்கும் பொழுது இவர்கள் எல்லாமே ஒரு வகையில மனுஷர்களா இருந்தாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? தேவனே அப்படி இயேசுவியே அப்படிப்பட்ட கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலை இயேசு வந்தது. அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பாதாளம் அவரை கட்டப்பட முடியல, பிசாசு அவரை கட்டி வைக்க முடியல, எந்த சூழ்நிலையும் எந்த காரியமும் அவர்களை கட்ட வைக்க முடியல. தேவன் வெளியே வந்தார். நான் சொல்லுகிறேன், இயேசு எப்பொழுதுமே ஒரு காரியத்தை அவர் சொல்றதை செய்யின்னு சொல்றதை நம்ம செய்யணும், செய்யக்கூடாது என்றதை சொல்லுறதை நம்ம செய்யக்கூடாது. ஏன்னு சொன்னா உன்னை போல என்ன போல அவருக்கும் ரத்தம் உண்டு, பசி உண்டு, தூக்கம் உண்டு, நடக்கிறது உண்டு, பேசுகிறது உண்டு, கண்ணீர் விடுகிறது உண்டு. நான் சொன்னல ஏற்கனவே லாசரு இடத்துக்கு கல்லறைக்கு கண்ணீர் விட்டார் என்று
என்று சொல்லி அவருக்கு ஆசை பாசம் எல்லாம் சுகம் துக்கம் எல்லா காரியமும் அவருக்கு உண்டு. அதனால அவரை கட்டி வைக்கிறதா அவருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அவரு கட்டி வச்சா ஒரு பிசாசு அவரை கட்டி வைக்க நினைச்சா, ஒரு சரித்துல அவர் கட்டி வைக்க நினைச்சா அவருக்கு உணராதா? அப்ப அவருக்கு உணர்துன்னா, உங்களை பிசாசு இவ்வளவு நாளா வாழ்க்கையில முன்னேற விடாத, உன் குடும்பத்தை தலையேத்து கூட முடியாத, உன்னுடைய உறவுகள் எல்லாமே உனக்கு கீழே இருந்தவங்களா இன்னைக்கு உயர்ந்து போய் நீ மட்டும் இருக்கிற இடத்துலயே இருக்கிறியே, அப்ப இவ்வளவு நாள் கட்டி வச்சிருக்கிறானே, இத தேவனுக்கு தெரியாதா? இன்றைக்கு மகளே உன் வீட்டு குடும்பத்துல கட்டு அவிழ்த்து, இன்றைக்கு உன் குடும்பத்துக்கு விரோதமா செயல்பட்ட 16 ஆண்டுகளுக்கு முன்பு செய்யப்பட்ட அந்த பொல்லாத செய்வனை கட்டுகளை இன்றைக்கு இயேசு அதை அவிழ்த்து உன்னை விடுதலை ஆக்கி அந்த குடும்பத்தை கட்டி அதை நிர்மூலமாக்குவார். உன்னையோ வாழ வைப்பார் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்களை கர்த்தர் விடுவிக்க வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். ஏன்னா எல்லாருக்கும் அப்படிப்பட்ட கட்டப்பட்ட சூழ்நிலை வந்தது, இயேசுவுக்கும் வந்தது. ஆனால் இயேசுவை கட்ட முடியல. இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசுவோடு பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். இன்றைக்கு உங்களோடு இருக்க போகிறார். இப்ப இறங்கி வர போகிறார். உங்களையும் அவரை போல கட்டவே முடியாது, கட்டவே முடியாது. அவரை கட்டுகிற கயிறே கிடையாது, எந்த சங்கிலியும் கிடையாது. அவர் தான் கட்ட வைக்கிற தேவன். பரிசுத்த ஆவியான எங்கு உண்டோ விடுதலை உண்டு. ஹalleluya. பாருங்க, சத்தியத்தின் மகிமைகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஹalleluya. குமாரன் விடுவித்தால் மெய்யாக விடுதலையாவார்கள். அப்ப கட்டவிழ்க்கிறதுக்கே ஸ்பெஷலான தெய்வம் அவர். இந்த உலகத்திலே எத்தனையோ தேவர்கள் சொல்லலாம், இயேசு கட்டவிழ்க்கிறதுக்கே ஸ்பெஷலான தேவன். தேவன் அவருடைய மரண உபாதைகளை கண்டு கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. என்னப்பா? கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. அவரால் கட்டப்படவே முடியாது என்பதனாலே கூடாது இருந்தது. அவரை குறித்து தாவீது கர்த்தரை எப்பொழுதும் தொடர்ந்து சங்கீதத்தை வாசிக்கணும். அதே தாவீது இங்க சொல்றாரு. வாசி. அவரை குறித்து தாவீது கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கிக் கொண்டிருக்கிறேன். என்னப்பா? நோக்கிக் கொண்டிருக்கிறேன், பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் அசையாதபடி அவரின் வலது பரிசத்திலே இருக்கிறார். அதனாலே என் இருதயம் மகிழ்ந்து என் நாவு களி கூர்ந்தது. என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கி இருக்கும். என் ஆத்மாவை பாதாளத்தில் விடி உம்முடைய பரிசுத்த அழிவை காண ஒடி. தெளிவான காரியத்தை குறித்து பேசுகிறார். என்னவென்று சொன்னார், தாவீதை குறித்ததான தெளிவான வார்த்தைகள் இங்கு இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், ராஜாவாய் இருக்கட்டும், ராஜாவுக்கு அடுத்தபடியாக இருக்கட்டும், அவன் யாராவது உத்தமும் சன்மார்க்கமா வாழ்ந்த யோபுவாய் இருக்கட்டும், அங்க இயேசுவுக்கு நண்பனாய் இருந்த அங்க இருந்த லாசருவாய் இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி, ஒரு நாள் ஒரு கட்டப்பட்ட சூழ்நிலை வந்தவர்களுக்கு போறதா இருக்கிறது. ஆனால் எல்லாரையும் எல்லா நேரத்திலும் தேவன் தான் கட்டவிழ்த்தார். எந்த மனுஷன் இல்லை, தேவன் கட்டவிழ்த்தார். வேதம் இவ்வளவு சாட்சி சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களை கட்டவிழ்க்க போறது கட்டாயம் தானே? குடும்பத்திலும் வாழ்க்கை எல்லா கட்டவிழ்க்க போறது கட்டாயம் தானே? இன்னைக்கு கட்டாயமா கர்த்தர்களை கட்டவிழ்த்து உங்கள் மன கட்டுகளை அவிழ்த்து உங்களை தெளிவுபடுத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஹalleluya. தேவன் இன்னைக்கு செய்ய போகிற மகத்தான காரியம். ஹalleluya. கரணத்தச்சு ஒரு பெரிய கரகோஷம். ஹalleluya. இன்னைக்கு பாருங்க, இன்றைக்கு தேவன் இந்த சபைக்கு வருகிற ஜனங்களை பார்த்து இந்த வார்த்தைகளை குறித்து அவர் சொல்லுகிறார். ஏன்னா இயேசுதான் இந்த பூமியில இறங்கி வந்து பாருங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் யார் இடத்தில் பாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னது மட்டுமல்லாம அவங்களுடைய பாடுகளை நீக்கவும், அவங்க கண்ணீர்களை துடைக்கவும், அவங்களை மீட்கவும், அவங்களுக்கு சுகம் கொடுக்கவும், அற்புதம் செய்யவும், விடுவிக்கவும், எல்லாத்துக்கும் நமக்கு எதெல்லாம் கஷ்டப்படுறோமோ எதெல்லாம் இல்லைன்றமோ அதெல்லாம் கொடுக்கிறதுக்கு ஒருவர் உண்டு என்று சொன்னா அது இயேசுநாதர் தான். ஹalleluya. வாசிக்க ஏசாயா எழுதின புத்தகம் 61 ஏசாயா எழுதின புத்தகம் 61 அதிகாரம் 1 இருந்து அப்படியே தொடர்ந்து வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 61. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர், நல்லா கவனிங்க, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு, கஷ்டப்பட்டு சிறுமையாய் வந்திருக்கிற உங்களுக்கு
சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களையும் காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களையும் விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கரங்களை தட்டி வரல சொல்லுவாங்க. கட்டுண்டு யாரெல்லாம் கட்டுண்டு இருக்கிறீங்களோ கட்டுண்டவர்களை கட்டவிழ்த்த விடுதலையும் கூறவும் கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளை கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் இன்னைக்கு துயரப்பட்டு வந்த உங்களுக்கு ஆறுதல் செய்யவும் சீயோனிலே துயரப்பட்டவர்களையும் சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக என்னெல்லாம் கஷ்டப்பட்டு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் பெரிய துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். இந்த சபையில பெரிய பெரிய மாற்றத்தையும் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். நான் சொல்லுகிறேன் கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த சபைக்கு விரோதமாக அநேகர் ஜெபித்து வருகிறதை நான் பார்க்கிறேன். அநேகர் ஜெபித்து வருகிறார்கள். ஏன் இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறார் தெரியல. இப்படிப்பட்ட காரியத்தை பின்னால் இருந்து ஜெபித்து வருகிற கர்த்தர் அவர்களின் நியாயம் விசாரிப்பார். இந்த சபைக்கு விரோதமாக மட்டுமல்ல, இந்த சபை மக்களுக்கு விரோதமாக எழும்புற காரியத்தில் இருக்க கட்டுகளையும் கர்த்தரை கட்டவிழ்த்து விட கர்த்தர் வல்லமுள்ள தேவனாய் நல்ல தேவனே வல்ல தேவனே கிருபை உள்ள தேவனே ஹல்லேலூயா மகிமை உள்ள தேவனே. இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசி நம்ம முடிக்கலாம். தொடர்ந்து நம்ம ஜெபத்துக்குள்ளே போகலாம். நன்றி. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 18ஆம் அதிகாரம், மத்தேயு 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சீக்கிரம் மத்தேயு 18. பூலோகத்திலே கரங்களை தட்டி வரலே சொல்லுங்க. நான் ஒரு காரணம் சொல்லுவாங்க கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய இதெல்லாம் ஒரு எப்படின்னா பாருங்க, இங்க 1 2 3 பேர் தேவன சொல்ற 1 2 3 பேரு என் நாமத்தாலே ஒருமனப்பட்டா நான் நடுவுல இருப்பேன். அது ஒருமனப்பட்டு கேட்டா அது அப்படியே செய்தாயிற்று. நீங்க கேட்கிற ஜெபம் அப்படியே நடந்தாயிற்றுன்றது. ஒருமன 1 2 3 பேர் சேர்ந்தாலே அவங்க நடுவுல இருக்கிறேன்னு சொல்றாரு. பாஸ்டையா பாஸ்டமா நாங்க 3 பேர் சேர்ந்தாலே இங்க 3 பேர் இருக்கிறோம். எவ்வளவு பேர் இருக்கிறோம். பூமியில என் நாமத்தாலே நீங்க எங்க ஒருமனப்பட்டு ஒன்று கூடுகிறீர்களோ அங்க நடுவுல இருக்கிறேன். உங்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டாயிற்று. அப்ப நடுவே இந்த அற்புதம் செய்வேன் என்று சொல்லி நீங்க வாக்குறுத்திருக்கிறாரே. நாங்களே 3 பேர் இருக்கிறோம். நீங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? அவர் சேனைங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? தேவதூதர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? நான் சொல்லுகிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இன்னைக்கு இங்க ஜெபிக்க போகிற ஒவ்வொரு ஜெபமும், இங்க கேட்க போகிற ஒவ்வொரு காரியமும் யாரெல்லாம் ஒருமனப்பட போகிறீங்களோ என்னோட சேர்ந்து அது எல்லாம் நடந்து நேரம் நிறைவேற போகிறது. நான் சொல்லல, வேத வசனம் சொல்லுகிறது, இயேசு நிறைவேற்றும் என்று சொல்லுகிறார். வாசிக்க கேட்கலாம். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ எல்லாமே இந்த ஊழியக்காரர்களுக்கு, ஐயா போல ஆட்களுக்கும் எங்களை போல ஆட்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கு தேவன் தம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வேத வார்த்தை. இது வாசிக்க கேட்கலாம். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுக்கு கரங்களை தட்டி வரவே சொல்லுவோம். எல்லாம் பொருளாக கட்ட போறோம். ஆசீர்வாதத்தை அவிழ்த்து விட போறோம். அவிழ்த்து விட போறோம். அவிழ்த்து விட போறோம். நிலத்தை ஆளுகிற கேள்வி கவலை எல்லாத்தையும் அவிழ்த்து விட போகிறோம். கட்டவிழ்க்கப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற 2 பேர் மட்டுமல்ல, 2 பேர் வேண்டாலும் இவ்வளவு அற்புதம். இவ்வளவு பேர் சேர்ந்து நம்ம வேண்ட போறோம். 2 பேர் வேண்டினா மட்டுமல்ல, வாசி வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும், எந்த காரியமா இருக்கட்டும், கோடி ரூபாய் இருக்கட்டும், இங்க இவ்வளவு அவ்வளவு சொல்ல, கோடி ரூபாய் பணமா இருக்கட்டும், என்ன வேணாலும் சரி,
வாசிக்க கேட்கலாம். காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் இரண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினால் எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து புரியும் அல்லாமலும் உங்களில் இரண்டு பேர் நல்ல கெட்ட உங்களில் ரெண்டு பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற நல்ல கெட்ட இப்ப நம்ம ஜெபம் பண்ண வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று புரியல போறது. நீ வேண்டிக் கொள்ளுகிறது அப்படியே உங்களுக்கு உண்டாகும் சொல்ல உங்களுக்கு அப்படியே உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுக்கு வந்து கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு யாரும் வெறுமையா நீ போறது ஐஸ்வர்யத்தோடும் ஆசீர்வாதத்தோடும் சுகத்தோடும் பலத்தோடும் கட்டவிழ்க்கப்பட்டு விடுதலையோடும் மன சந்தோஷத்தோடும் பாருங்க. ஒரு இந்தியாவிலே வெள்ளக்காரங்க நம்மள அடிமையா வச்சிருக்கும் பொழுது கூட சுதந்திரமா வாழ முடியாத கஷ்டப்பட்டாங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில ஆவிக்குரிய காரியம் நமக்கு நடக்காம, நமக்கு ஆசீர்வாதமான காரியம் எதுவும் நடக்காம, பிசாசு நம்ம மாம்சத்துல கட்டுப்பட்டு இருந்தா நமக்கு எவ்வளவு வேதனை இருக்கும். இன்றைக்கு அந்த கட்டை அவிழ்த்து நீங்க சுதந்திரமாய் போக போறோம். யாரெல்லாம் லாசருவை போல செத்தவர்களை போல கல்லறையில இருக்கிற குணமுள்ளவர்களா இருக்கிறீங்க, வீட்டுல இருந்தோம் ஆனா ஜெபிக்க முடியாது இருக்கிறீங்களே, நீங்கள் கட்டப்பட்டவர்களா இருக்கிறீங்களே, படுத்தே இருக்கிறீங்களே, யார் நம்மள கூப்பிடணுமா? வெளியே வந்து லாசருவே வான்னு கூப்பிடணுமா? நீங்க படுத்தே இருப்பீங்களா? உங்களுக்கு நான் வந்து நீங்க ஜபிக்கிற நேரத்தில் நான் காத்திருக்கிறேன். நீ படுத்தே இருந்து நீ படுத்து ஜபிக்கலாமா? எழுந்து போகலாமா? இல்ல முட்டி போட்டு ஜபிக்கலாமா? படுத்து ஜபிக்கலாமா என்று உன் சிந்தனைக்குள்ள எண்ணிக்கொண்டிருக்கிறாயே, இது சரியா மகளே? இது சரியா? ஒரு நாளிலே என் பாதத்துல நின்று எத்தனை விண்ணப்பத்தை நீ கேட்டிருப்பாய், இன்றைக்கு நீ ஜபிக்கவே நீ சோம்பேதனப்பட்டு கொண்டு இருக்கிறதா என்று கர்த்தருடைய பரிசுத்தாவின் சொல்லுகிறார். இது என்ன மகளே? இது உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக் கொள்ளுகிறாயே, உன்னுடைய காரியத்தை நீயே கெடுத்துக் கொள்ளுகிறாயே. ஒரு இடம் போகணும்னு எண்ணுகிறாய், ஆனா போகாதபடி அப்படி இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்து போலான்னு சொல்லி அந்த நேரம் கடந்து போய் சரி போ இன்னொரு நாள் போகலாம் என்று எண்ணுகிறாயே. என்ன மகளே? உன் ஆசீர்வாதத்தை நீயே கெடுத்துக்கிறிய மகளே, இது வேணாம், இந்த பழக்கத்தை விட்டு விடு மகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அநேகர் ஜெபிக்காதபடிக்கு இப்படியே இருக்கிறீர்களே, இது என்ன காரியம் என்று கர்த்தருடைய பரிசுத்தாவியை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு லாசருவை போல, இந்த லாசர் என்ற பெயர் எடுத்தாலே எங்க பார்த்தாலும் செத்தது போல தான் இருக்கிறது. நான் எதுக்கு இதை சொல்லுகிறேன் சொன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க தயவு செய்து நம்ம உயிருள்ளவரா இருக்கிறோம், ஆனா உயிருள்ளவரா சரீரத்தோட இருக்கிறோம், ஆனா அது அப்படி அல்ல. உள்ளுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தாதான் அது உயிரோட்டமா இருக்கிறது போல இருக்கும். ஜப வாழ்க்கையிலே, பரிசுத்த வாழ்க்கையிலே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, கிறிஸ்தவ ஜீவியத்தில் சொல்லுகிறேன். உலகம் முழுவதும் எல்லாருக்கும் உயிர் இருக்குது, மாசம் இருக்கிறது. ஆனா கிறிஸ்தவனுக்கு மட்டும் பரிசுத்த ஆவின் ஒண்ணு எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால அவங்க அதுல சிக்காதபடி, எது கட்டுண்டு போகாதபடி பாருங்க. நல்லா இருப்பான், அவங்க குடியினால கட்டப்பட்டு இருப்பான், கெஞ்சாவினால் கட்டப்பட்டு இருப்பான், பொண்ணுங்க விஷயத்துல கட்டப்பட்டு இருப்பான், பண விஷயத்துல கட்டப்பட்டு இருப்பான், ஏதாவது ஒரு விஷயத்துல கட்டப்பட்டு சபைக்கு வராமல் இருப்பான். இப்படிப்பட்ட காரியம் இருக்கும். ஆனா நம்மள தெய்வம் எந்த காரியத்தையும் கட்டப்படாம இன்னைக்கு விடுதலையோடு இருக்கிறோம்னு சொன்னா, கர்த்தர் நம்மளை எப்படி வச்சிருக்கிறா? நம்ம ஜெபிக்காத இருக்கிறோமே, நீங்கள் உங்களுக்கு மட்டுமல்ல உங்க குடும்பத்துக்கு ஜெபிக்கிறதுல ஒரு நாள் நீங்க ஜெபிக்கும் பொழுது இங்க ஆரம்பிச்சு அப்படியே தொடர்ந்து அந்த ஜெபம் போய் கிட்டத்தட்ட ரொம்ப தூரம் போய் வருகிறது போல உன் ஜெபம் இருந்தது. இன்றைக்கு உனக்கும் உன் வீட்டுக்கும் பண்றதுக்கே யோசனையா இருக்கிறது மகளே. இது என்ன மகளே? இது பேரு சொல்லணுமா? வேணாம் மகளே, என்னோட விட்டு மகளே, இனிமே ஜபி மகளே. இன்னைக்கு நான் அப்பா கட்ட அழுத்து வர மகளே, இன்னைக்கு நான் ஜப ஆவி கொடுக்கிற மகளே. நீ நான் சொல்லும் பொழுதை பலிக்கிறத விட்டு இதோ ஜப ஆவி, பரிசுத்த ஆவியானவர் ஒரு அக்கினியை போல அவருடைய பிள்ளைகள் மீது நீ பொழுதே இங்க பாய்கிறது. அவர் உங்களோடு இருக்கிறார், சபையோடு இருக்கிறார், இந்த உணாவி கொண்டு இருக்கிறார். அவர் வல்லமை உள்ள தெய்வம். கட்டவிழ்க்க
ஹalleluya. இப்படிப்பட்ட காரியம் இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளே. இப்படிப்பட்ட காரியம் இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளே. தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க. தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க. வாங்க வெளியே வாங்க. அந்த கல்லறையை விட்டு வெளியே வாங்க. வேணாங்க. வேணாம், இருட்டான கல்லறை வேணாங்க நமக்கு. அது தண்ணி இருக்காதுங்க குடிக்க. நம்ம வாழ முடியாதுங்க. படுத்துக்கிட்டாங்க இருக்கணும். அந்த வாழ்க்கைலாம் வேணாங்க. வெளியே வாங்க. இயேசு கூப்பிடுறாரு இன்னைக்குள்ள. வெளியே மகளே, மகளே அந்த வாழ்க்கை வேணாம் மகளே. அந்த வேணாம் மகளே. அந்த சொந்தம் வேணாம் மகளே. நமக்கு அந்த வாழ்க்கை வேணாம் மகளே. வீணா போய் சிக்கிக்கிறது மகளே. நீ வெளியே வா மகளே. கொஞ்சம் நீ எழுந்து வெளியே வா மகளே. உன்னை பார்த்து மகளே நீ எழுந்து வெளியே வா என்று கர்த்தர் கூப்பிடுகிறார். சொல்லும் போதே வந்துரு மகளே. மகனே நீயும் வந்திருப்பா. நீ வந்திருப்பா. அது வேணாப்பா. அது சரி கிடையாதுப்பா. அது வந்து நல்லதே கிடையாதுப்பா என்று கர்த்தர் சொல்லுகிறார். வெளியே வாங்க. வாங்க. ஜெபிக்காது இருக்கிறீங்களே ஒழுங்கா ஜெபிங்க. சபைக்கு வராது இருக்கிறீங்களே ஒழுங்கா சபைக்கு வாங்க. ஊழியம் செய்யாது இருக்கிறீங்களே எழுந்து வந்து ஊழியம் செய்யுங்க. வேலைக்கு போகாது இருக்கிறீங்களே வேலை இல்லைன்னு சொல்றீங்களே வெளியே வாங்க. ஓ ரவுல தரபரி கபல தரபல தரபரியா. இன்றைக்கு கர்த்தர் எல்லாத்திலிருந்தும் உன்னை கட்டவிழ்க்க வந்திருக்கிறார். நீ செய்ய வேண்டிய ஒரே காரியம் விசுவாசிக்கிறது. நீ விசுவாசிச்சா போதும். நீ நம்பினா போதும். இங்க நாங்க ஜெபிக்கும் போது நீங்கள் ஒருமனப்பட்டு எந்த காரியத்தை நான் ஜெபிக்கிறோம் நீங்க எல்லாரும் அந்த காரியம் நிறைவேறும் என்று எண்ணினா அது அப்படியே நடக்க போகுது. அப்படியே நடக்க போகுது. நான் சொல்ல இயேசு சொன்னார். விட்டது வாசிக்கலாம் மறுபடியும் பசந்து அல்லாமலும் உங்களில் இரண்டு பேர் நாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற இந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் இரண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இங்கே கூடியிருக்கிறார்கள். இங்கே நடுவிலே இருக்கிறேன் என்றார். இங்கே இருக்கிறார். கரங்களை தட்டி நம்ம சபையில நம்ம சபையில் இருக்கிறார் இருக்கிறேன் என்றார். அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து ஆண்டவரே என் சகோதரன் போதும். கரங்களை தட்டி ஒரு சொல்லுவோம். தேவன் இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். நான் சொல்லுகிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே தேவன் இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹalleluya. ஹalleluya.